இந்த காணொளி பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபையில மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். நண்பர்களே, உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதுதான் உங்கள் பெற்றோர்களின் வழி புரியும் என்று சொல்வார்கள். அப்பா என்ன சொல்லிக் கொடுத்தார், அம்மா என்ன சொல்லிக் கொடுத்தார் என்பதை ஒரு பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்கு பயிற்றுவிக்கும் பொழுதுதான் அறிவான். பிரியமான உறவுகளை உங்கள் பிள்ளைகளை கெடுக்காதீர்கள். உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுடைய முகவரிகள். இந்த பிள்ளைகள் கிடைக்கலன்னா உங்கள் நிலையை யோசித்து பாருங்க. கிடைத்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும். உதாரணத்துக்கு இறைவார்த்தை தருகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வார்த்தை. அப்பொழுது ஏலியின் புதல்வர்கள் கீழ்த்தனமாக இருந்தனர். ஏலியின் புதல்வர்கள் எப்படி இருந்தாங்களாம்? கீழ்த்தனமாக இருந்தனர். ஏலி அவ்வளோ ஆன்மீகத்தில் இருக்கிறார். ஒரு தூய்மையான குடும்பமாய் ஒரு குடும்பம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய புதல்வர்கள் கீழ்த்தனமாக இருந்தார்கள். அவர்கள் மரணம் அப்படி மோசமானதாக இருந்தது. என்ன காரணம் என்றால் வளர்ப்பு. பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்குறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து விடாதீர்கள். ரொம்ப இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லியும் பிள்ளைகளை ஒரு பயந்த சுபாவமாக மாற்றி விடாதீர்கள். இந்த குழந்தை பருவம் என்பது மிக மிக முக்கியம். நீங்க சிறு வயதுல என்ன சொல்லி தருகிறீர்களோ அதுதான் அறுவடையா மாறும். என் பிள்ளை பெருசான உடனே கெட்டு போயிட்டான்னு சொல்லாதீங்க. அவன் சிறு வயதுல நீங்க ஒழுங்கா வளர்க்கலன்னு அர்த்தம். எனவே பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பில கவனம் செலுத்துங்கள். ஏலி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றிருந்தார், ஆண்டவருடைய கிருபை பெற்றிருந்தார். ஆனால் அதை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க தவறினார். அதனுடைய விளைவு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கீழ்த்தனமாக மோசமாக இருந்தது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அவங்க எதிர்காலம் எப்படி ஓஹோன்னு இருக்க போகிறதா, இல்லை அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் கீழ்த்தனமாக மோசமாக இருக்க போகிறதா? சிந்திங்கள் நண்பர்களே. என்ன செய்தார் ஏலி அப்படின்னா, அதே அதிகாரம் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகம் 29வது வார்த்தை எடுத்து வாசிங்க. நானே கட்டளையிட்ட பலிகளையும் படைகளையும் துச்சமாக மதிப்பது ஏன்? ஆண்டவர் கேட்கிறார். நீ ஏன் துச்சமாக மதிக்கிற? உன் புதல்வர்களை எனக்கு மேலாக உயர்த்தி ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க. கேடிகிசம் கிளாஸ் அனுப்பல. நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ ஞானஸ்தான கிளாஸ்க்கு நீங்க கொடுக்கறது இல்ல. கோவிலுக்கு நீங்க கொடுக்கறது இல்ல. பிறந்த நாட்களிலே கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும், ஃபாதர்கிட்ட போய் பிளஸிங் வாங்கணும், நீங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. உங்க கல்யாண நாள் பிறந்த நாள்ல திருப்பலிக்கு முதன்மை தரணும், திருப்பலி கண்டு விட்டு மற்றவற்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உதிப்பதில்லை. எனவே பிள்ளைகள் எதை அறுவடை செய்வார்கள்? நீங்கள் எதை தரலையோ அதுதான் அவர்கள் அறுவடை செய்வார்கள். அவங்க கோயிலுக்கு போக வேண்டிய நேரத்தை வேற ஒண்ணு கொடுத்துட்டீங்க, வேற ஒண்ணுதான் அவர்களை ஆளும். எனவே உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றே புரிந்து கொள்ளலாம். இன்றே ஒரு படம் போட்டு உங்கள் கண் முன்னே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி வளர்த்தீர்களோ அப்படிதான் நடக்கும். எனவே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தருகிற பிள்ளைகளாக இருங்க. ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை உங்கள் பிள்ளைகள் கற்றுத்தருகிற பெற்றோர்களாக இருங்க. எனவே நாம் நல்ல பெற்றோர்களாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. வல்லமையான இருக்கிறனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வளருங்கள். ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்கள். அப்பா நன்றி, வல்லவரை நல்லவரை நன்றி. அப்பா நீ தொடுவீராக, நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படட்டும். யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ, குறிப்பாய் ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை வரத்துக்காய் காத்திருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏதாவது கமெண்ட் மூலமா என்னவெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறாங்க. நீங்க தொடுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரா மகிழ்ச்சியா இருப்பீங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் பெயரிலே சாட்சியமா இருப்பீங்க. இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். தேவையானவர்கள் பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.